ஒட்டுமொத்தமான எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் தேவர் திருமகனார். கிட்டத்தட்ட அவருடைய முதல் கைது சாதிக்காக போராடி உள்ள போகல. 1929 முதல் கைது ஒத்துழையாமை இயக்கத்துல கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் திருச்சி சிறையில் வைக்கப்படுறாரு. கைது செய்யப்படும் போது அவருடைய வயது 21 வயது. 1908 பிறக்கிறாரு. 21 வயதுல 6 மாதம் சிறைக்கு போய் மக்களுக்காக இந்திய விடுதலைக்காக சிறைக்கு போறாரு. அதுக்கப்புறம் 1938 காலகட்டத்தில் மதுரை மகாலட்சுமி தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஒருங்கிணைத்து வெள்ளைக்கார அரசுக்கு எதிராக ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கினாரு, தொழிலாளர்களை ஒன்று கூட்டினார் சொல்லி தான் அவரை கைது பண்ணி தொடர்ச்சியாக 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், ஒரு 3 வருஷம், அடுத்து 3 தான். ஒரு இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசு கட்சி தலைவருக்கு தான் சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே திருப்பி தூக்கி ஜெயில போடுறாங்க வெள்ளைக்காரன், யாரு? முத்துராமலிங்க தேவருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மக்களுக்காக, தொழிலாளருக்காக, அந்த தொழிலாளர்ல குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இருந்தாங்கன்னா இல்ல, எல்லா சமூகமும் இருந்தாங்க. தொழிலாளர் இருப்பவங்க எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தொழிலாளருக்காக போராடி உள்ள போனாரு. அவரை சாதியவாதியாக காட்ட முற்படுறாங்க. அதுல திராவிடம் வென்றுச்சு. அவரை சாதியவாதியா காட்டுறதுல திராவிடம் வென்றுச்சு.